ஹலோ கைஸ், நான் உங்கள் காட் ஆஃப் அனிமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியூபி அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ட்ரி சுற்றிலும் பாலைவனம் மட்டும்தான் இருந்து ஃபோர்த் கிங் அலெக்சாண்டர் எக்டோபியா அந்த இடத்துல ஒரு கோலோசமாவை பில்ட் பண்ணி ஃபைட்டிங் காம்படிஷன் நடத்தினாரு. யாராலையும் தோற்கடிக்க முடியாத அவரை தோற்கடிக்கிறதுக்காகவே வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்க வந்தாங்க. ஆனா எல்லாரையும் அவர் தோற்கடிச்சாரு. ஸோ இப்படித்தான் இந்த கிங்டம் ஆஃப் எக்டோபியாவே கிரியேட் ஆச்சு. அவர் உயிரோட இருந்து அவர் கூட ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பிராஸ்டன் நினைக்கிறான். இந்த எக்டோபியா கண்ட்ரில ஃபுல்லாவே ஃபைட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள பாக்ஸர்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஸ்டோனை பத்தி நம்ம ஹீரோ விசாரிக்க போகும்போது ஆர்க்க பார்த்து எல்லாரும் பயந்து ஓடி இருந்தாங்க. இங்க இருக்கிற டவுன் ஹால்ல போய் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய் அப்படின்னு நம்ம ஹீரோ சண்டைக்கு போறதுக்கு கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு பிராஸ்டன் போய் நிக்கவும், நான் ஒரு பெரிய பாக்ஸர்டா அப்படின்னு அந்த மொட்டை சொன்னான். உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியலன்னு பிராஸ்டன் சொல்றான். அவங்க 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. பாஸ் என்னோட பேரு கோல்டுன்னு சொல்லவும் அந்த பொண்ணு மில்சியான என்டிட்டிஸ் ஆகிறா. இதே மாதிரி மேஜிக் ஸ்டோன் எங்கேயாவது பாத்திருக்கீங்களான்னு கேட்கவும், பாத்திருக்கோம், ஆனா எங்க பாத்திருக்கோம், ஆனா அடிக்கடி எங்கேயோ பாத்திருக்கமேன்னு அந்த மில்சியாவும் கோல்டும் 2 பேருமே யோசிக்கிறாங்க. சின்ன டீட்டெயில் கொடுங்க, அது கூட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்னு பிராஸ்டன் சொல்றான். இந்த வருஷத்துக்கான கிங் ஆஃப் ஃபிஷ் டோர்னமெண்ட் 2 மாசத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டினியூஸா 3 வருஷம் டைட்டில் சாம்பியன் இவர் தான், கெல்வின் ஆர்ஃபுல்ஃப். கேல்வின் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அப்ப மில்ஷியாவும் கோல்டும் 2 பேருமே கத்துறாங்க. அங்க என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்டா, சாம்பியனோட பெல்ட்டோட சென்டரை பாருங்கன்னு சொல்லவும், பார்த்தா இவங்க தேடி வந்த அந்த மேஜிக் ஸ்டோன் அந்த பெல்ட்டோட சென்டர்ல தான் இருக்கு. கெல்வின பாக்ஸிங் கிளப் வெளியே வரைக்கும் மக்கள் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. எனக்காக இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு கோச் சொல்லவும், பரவாயில்ல, ஒரு பாக்ஸிங் சாம்பியனா மக்கள் எல்லாத்தையும் ஹை பண்ண வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா இந்த வருஷமும் போட்டியில ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வந்த மாதிரி தெரியலன்னு அவன் டிசப்பாயிண்டா இருக்கும்போது, எஸ்கியூஸ் மீன்னு நம்ம ஹீரோ வரவும், நீங்க கெல்வின் ஃபேன்ஸா உள்ளே வந்துட்டீங்களான்னு கோச் விரட்ட ட்ரை பண்ணா. நாங்கெல்லாம் அட்வென்ச்சரஸ் ஒரு ஜெம்மை தேடிட்டு இருக்கோம்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ராஸ்டன் நேரா போயிட்டு உன் பெல்ட் கூட அதுல இருக்க ஸ்டோன் தேவை அப்படின்னு கேக்குறான். யாரா நீங்களா, திருடங்களா அப்படின்னு சொல்லி கோச் கேட்கவும், இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பெல்ட்ல இருக்கிற ஸ்டோன் பல காலங்களுக்கு முன்னாடில இருந்து எங்க பார்ட்டி மெம்பரோடது, அதை என்கிட்ட தந்துருங்க, பதிலுக்கு ஈக்குவலான வேற ஏதாச்சும் வேல்யூபிளான பொருள் தரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், இவங்களை அடிச்சு வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்லி கோச் சொல்லவும், வெயிட் பண்ணுங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் என்னோ சொல்லுது, ஆனா என்னால இதை கொடுக்க முடியாது, இது எக்டோபியா மக்களோட பிரைட், சும்மா நீ கேட்ட உடனே எல்லாம் கொடுத்துட முடியாது, ஒருவேளை இது உனக்கு வேணும்னா கிங் ஆஃப் ஃபிஷ் டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு வின் பண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், அப்ப சரின்னு பிராஸ்டன் கிளம்பவும், அப்ப அந்த ஸ்டோன் நம்ம ஹீரோ கேட்டா, அந்த சாம்பியன் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கறான். இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது, ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கணும்னு கோச் சொல்லவும், அப்படின்னா நம்ம தான் இறந்து போயிருப்போம் அப்படின்னு கெல்வின் சொல்றான். அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான கோச் கேட்கவும், அந்த மெய்ட் அவர் ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லானவன், அப்புறம் அந்த வயசான ஆளோட பாடி ரொம்ப ஸ்ட்ராங், கடைசியா அந்த ஆர்க் அவன் தான் உண்மையான ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு கெல்வின் சொல்றான். நம்ம எப்படி பாக்ஸர் ஆகுதுன்னு இப்ப இவங்க யோசிக்கிறாங்க. கிங் ஆஃப் ஃபிஷ் டோர்னமெண்ட்ல நம்ம வின் பண்ண அவன் பெல்ட்டை தந்துரும், எலிமினேட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கலந்துக்கணும், நான் ஈஸ்டர்ன் லீக்ல என்டர் ஆகிறேன், நீ வெஸ்டர்ன் லீக பாத்துக்கோ அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். அவன் ஹீரோவும் சரின்னு சொல்றான். தனியாவா போறீங்கன்னு கேட்கவும், பார்த்தா அவன் கோல்டு ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டான். சோ பிராஸ்டனுக்கு இந்த இடத்துல ஒரு கைடு இருக்கு. அட்வென்ச்சர் மாதிரியே இங்க பாக்ஸர் அப்படிங்கிற டைட்டில் அடையறதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஃபைட்ல நீ வின் பண்றதோ தோக்குறதோ முக்கியம் இல்ல, உங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு எக்ஸாமினர் சொல்றாரு. என்ன டெஸ்ட் பண்ண போற ஃபைட்டர் யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ரீசெண்டா அவங்க எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணிட்டு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்த்தா நம்ம ஏஞ்சலிக்கா தான் வரா, நான் தான் அவனோட ஆப்பனட் மின்னல் வேகம் ஏஞ்சலிக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆவரா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஹாய் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏஞ்சலிக்கா ஃபைட் பண்றதை பாக்குறதுக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்திருக்காரு, கண்டிப்பா ஏஞ்சலிக்கா மட்டும் தான் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், நியூ கமர்ஸை குறைச்சி இடப்படாத, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொருத்த வந்து சொல்றாரு. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்டா, அதை நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ, நார்த்தியும் ப்ராடனையும் வந்திருக்காங்களா, ஐ மீன் உங்க அண்ணன் ராஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மட்டும் தான் எக்டோபியா வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றா. ஏ ரங்கான எங்க அண்ணனையே தோக்கடிச்சிட்டான், ஈவன் இது மேக் பேட்லா இருந்தாலும் இவங்கிட்ட தோத்து போக கூடாது அப்படின்னு அவன் நினைச்சா. ஏஞ்சலிக்கா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுமே தடிக்கி விழுந்துருதா, என்னாச்சு என் கால் எடுத்த உடனே ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு ஏஞ்சலிக்கா வந்து திரும்பவும் ட்ரை பண்ணா ஸ்லிப் ஆகி கீழே விழறா. இது நானா விழல, அவன் தான் என்ன விழ வைக்கிறான் அப்படின்னு ஏஞ்சலிக்கா புரிஞ்சுக்கிறா. 8TS சீக்ரெட் ஈஸி கோயிங் நம்பர் 1, ஃபைட் பண்ணா என் எனிமிக்கு காயம் ஏற்படும், சோ அவங்களுக்கு அடிப்படாம தோற்கடிக்கிற வழியில இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அவன் ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு ஏஞ்சலிக்காவும் புரிஞ்சுக்கிறா. திரும்ப ஏஞ்சலிக்கா லைட்டிங் ஸ்பீடை ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோவும் அவளுக்கு முன்னாடி காலை தடிக்கி விட்டுருதான். வா, ஒரு ராயல் நைட்னா உண்மையிலேயே சும்மா இல்லப்பா, என்னோட டைமிங் உன்னோட
ஆளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. சரி அப்ப நான் அவன் கூட ரியலா ஃபைட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நான் சரண்டர் ஆயிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாக்ஸர்ன்ற டைட்டில் நம்ம ஹீரோக்கும் கிடைச்சிருது. இப்ப பிலிம் ரிலீஸ்ல நம்ம ஹீரோ கலந்துக்கிறான். 40 இயர்ஸ் ஓல்டு மேன், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஏஞ்சலிக்கா வந்து கேட்கவும், நான் என்னோட 30 வயசுல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இங்கேயும் டார்ச்சர் பண்ண வந்துட்டியா அப்படின்னு ஏஞ்சலிக்கா கண் கலங்கவும், இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு மீல்ஸ் வாங்கி தரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மில்சியா வேலை பார்க்குற ஹோட்டலுக்கே இவங்க போறாங்க. பிராஸ்டன் வரலையான்னு அவ கேட்கறா. இல்ல மாஸ்டர் பிராஸ்டன் ஈஸ்டர்ன் லீக்ல என்ட்ரா இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிராஸ்டன் வரலையேன்னு அவ கொஞ்சம் சோகமா போறா. ஆமா நீ எதுக்கு பாக்ஸர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு ஏஞ்சலிக்கா கேட்கவும், கிங் ஆஃப் ஃபிஷ் டோர்னமெண்ட்ல வின் பண்ணதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான். ஆமா ஏஞ்சலிக்கா நீ எப்ப பாக்ஸர் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 4 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவ சொல்றா. நீ ஒரு நைட் ஸ்வாட் தானே யூஸ் பண்ணுவேன்னு கேட்கவும், எனக்கும் சில ரீசன் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என்ன ஆனாலும் சரி நாங்க இந்த தடவை வின் பண்ணுவோம்னு சொல்லவும், எனது இந்த தடவை மேட்ச்லயா, இந்த வருஷம் டோர்னமெண்ட்ல வாய்ப்பே இல்ல, அதுல கலந்துக்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, 40 ஃபைட்லயாச்சும் நீ வின் பண்ணிருக்கணும், எல்லா ஃபைட்டையும் முடிக்கிறதுக்கு மினிமம் 6 மந்த் ஆச்சும் ஆகும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. ஜஸ்ட் 40 ஃபைட்ல வின் பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் இல்ல, ஒரு மாசத்துல 10 ஃபைட் பண்றதே ஒரு ஆளுக்கு ரொம்பவே கஷ்டம், அண்ட் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு, நீ ஒரு நாள்ல 10 ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அது ரொம்பவே ஈஸி தானேன்னு நம்ம ஹீரோ சொன்னா. கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸோட பேசுங்க அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. நம்ம ஹீரோவும் பிலிமினரி ஃபைட்ல போய் இப்ப கலந்துக்கிறான். உங்களோட ஆப்போனன்ட் ஆல்பர்ட் ஆக்சுவலி அவர் ரூல்ஸை பிரேக் பண்ணி சில வெப்பன்ஸா யூஸ் பண்றதா ஒரு ரூமர் இருக்கு, ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்கிட்ட வெப்பன் எதுவும் இல்லையான்னு நம்ம ஹீரோ பார்த்தா, இப்பதான் பாக்ஸர் ஆயிருக்கிற ஒரு நோபியா, வயசு வேற அதிகமா இருக்கு, என்னோட இம்பாக்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஈஸியா அவனை நான் தோற்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கோட்டை கழட்டி நம்ம ஹீரோ மூஞ்சில போட்டுட்டு அந்த இம்பாக்ட் ஸ்டோனை வச்சு அவன் அட்டாக் பண்ண ஆப்பனோட கை தான் உடஞ்சு போயிருது. ஓ இம்பாக்ட் ஸ்டோனா, அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உன் பாடியை நீ ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை யூஸ் பண்ணி நான் பாறையவே உடைச்சிருக்கேன்டா அப்படின்னு அந்த ஆப்பனன்ட் பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு சீக்கிரம் டெக்னிக் ஈஸி கோயிங் அப்படின்னு சொல்லி அவன் தலைக்கு பக்கத்துல கைய வாசிக்கிறான். அந்த ஷாக் வேவ்லயே அவனோட பிரெயின் அன்கான்சியஸ் ஆயிருது. சோ நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த வருஷம் டோர்னமெண்ட் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்ல ஒருத்தர் பாக்குறாரு. சோ இப்படிதான் நம்ம ஹீரோட டீமோட இந்த டோர்னமெண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ இந்த பிலிமினேஷன் 6 மந்த்ஸ் பண்ண வேண்டிய ஃபைட் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் 1 வீக்ல பண்ணி முடிக்க போறான். அண்ட் இது ஜஸ்ட் பிலிமினேஷன் தான், அதுக்கப்புறம் தான் மெயின் காம்படிஷனே இருக்கு, அதுக்கப்புறம் செமி ஃபைனல் ஃபைனல்னு வரும். இந்த காம்படிஷன் ஃபைட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.